நண்பர்களே வெறும் நண்டு இங்கே பாருங்கள், நண்டா பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிஸ்ட்ரா போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நண்பர்களே. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் வந்து பிஸ்ட்ரா வந்து வாங்கியிருந்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடம் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மீன் மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒழுங்காக மீன் பிடிக்கல. சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய மீன் மாட்டுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சமைச்சு இன்றைக்கி குழம்பு இல்லைன்னா வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து மாற்றுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆற்றுல தான் வந்து நிறையா இடத்துல ஜிலேபி மீன்லாம் பிடிச்சிருப்பான் தூண்டில் போட்டு. ஆனால் ஃபிஷ் ட்ராப்பில் போட்டு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிடலாம் நண்பர்களே. நண்பர்களே, இது தான் பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கின ஃபிஷ் ட்ராப்பு. ஆச்சுன்னா அந்த அம்பர்லா டைப் ஃபிஷ் ட்ராப்பு நிறையா வழியில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். அதை இதை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா லாக் ஆகிடும் நண்பர்களே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு வழி அடியில் இருக்குது, அதை வந்து கட்டிடுவோம். முடிச்சு வந்து போட்டுக்குருவோம். நக்கிய போட்டாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மீன் போகிறக்கான வழி மொத்தம் வந்து 8 ஓட்டு 9 ஓட்டு இருக்கும். நம்ம வந்து மீனுக்கு வந்து சாப்பிட்றக்கான இறையை வந்து உள்ளே போட்டுருவோம் நண்பர்களே. அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன எடுத்துக்கு வந்திருக்கேன்னா, இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னென்ன மாவுனா வந்து மைதா மாவும் கோதுமை தோடு இருக்குல்ல, அதுவும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கு வந்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா கெண்டை மீன் பிடிக்கிறக்காண்டி வந்து வச்சுருந்தது. இப்போ சரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எசன்ஸ் நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் போட்டால் மீன் வந்து நிறையா மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடையில். இதை வந்து இன்றைக்கி வந்து ஊற்றி எந்த மீனும் எந்தளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து பிணைஞ்சு எடுத்துருவோமா. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து மாவு வந்து ஓரளவுக்கு பிணைஞ்சு எடுத்துகிட்டு நண்பர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ட்ராப் வந்து நானே செஞ்சு வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து வீடியோ பிளான் பண்ணிட்டு வந்தது. நான் செஞ்ச ஃபிஷ் ட்ராப் பார்த்திங்கன்னா வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கு ரெடி பண்ண மாவு தான் நண்பர்களே. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, மாவு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து மாவு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இதை பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் ட்ராப் உள்ளே போட்டுக்குருவோம். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் எடுத்து வந்திருக்கேன் நண்பர்களே. இந்த ப்ரெட்டையும் பார்த்திங்கன்னா பிச்சு விட்டு உள்ளே போட்டுருவோம். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்லா மேலே மிதந்துக்கிட்டு இருக்கோம். மேலே மிதக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போயிடும். மாவு பார்த்திங்கன்னா இந்த அடியில் கிடக்கிறனால வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து சோறு பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. அதையும் பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்குருவோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க சோறு. நம்ம கடைசி வரைக்கும் ஊற்றவே இல்லை. இந்த 2 ப்ரெட்டு பீஸில் பார்த்திங்கன்னா வந்து ஊற்றிட்டு நம்ம உள்ளே போட்டுருவோம். ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா வந்துச்சுனாலே மீன் வந்துடும் நினைக்கிறேன். ரைட்டாக ஊற போட்டுருவோம் நல்லா. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து எசன்ஸ் ஊற்றியாச்சு. அப்படியே பிச்சு உள்ளே போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபிஷ் ட்ராப்பில் நம்ம ஃபுல்லாக மீனுக்கு தேவையான ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கயிறு கட்டணும். நம்ம கயிறு கட்டிட்டு நம்ம அந்த சென்டரில் வந்து இறக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் ட்ராப் பார்த்திங்கன்னா கயிறு கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் போய் போட்டு வந்துடலாம். நண்பர்களே, இங்கேனே ஆழமாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னே போட்டுருவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போகலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கனால பார்த்திங்கன்னா அங்கே இறக்கியாச்சு.
இப்போ அந்த கயிற்றை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதில் கட்டி வச்சிடலாம். கயிறு கூட கரெக்டாக நான் நினைக்கிறேன் போட்டுருவோம் கீழே சும்மா. ஏன்னா பார்த்திங்கன்னா ட்ராப் அங்கே இருக்குது, நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். வைக்கிற நம்மளே நம்மளோட ட்ராப் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. நம்ம கொஞ்சம் 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா போய்ட்டு அந்த இடத்துல இருக்குது நம்மளே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து மீன் எந்தளவுக்கு மாட்டிருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா வந்து மாவும் பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் போட்டிருக்கோம். மாவு பார்த்திங்கன்னா வந்து நம்ம குழச்சிட்டு போட்ட பார்த்திங்கன்னா மாவு வந்து அடியில் கிடக்கும், நம்ம ஃபிஷ் ட்ராப்புக்கு அடியில். ப்ரெட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ட்ராப்புக்கு மேலே இருக்கும். பார்த்திங்கன்னா மேலேயும் மாவு மீனுக்கு தேவையான புட்டு இருக்குது, கீழே புட்டு இருக்குது. எந்த பக்கத்து வந்தாலும் இப்படி வந்தாலும் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளே. அதனால பார்த்திங்கன்னா நம்ம 2மே போட்டோம். ஓகே, இப்போச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு மீன் மாட்டுது அப்படிங்கிறத. மீன் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கிறேன். ஃபிஷ் ட்ராப் போட்டிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ மீன் கொஞ்சம் வந்து முக்கியது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அவ்வளோதான் நிற்கிது நம்மளே உள்ளே வந்து உள்ளே போயிடுச்சான்னு தெரில. இப்போ தான் வந்து போட்டிருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம தூக்கி பார்ப்போம் மீன் வந்து மாட்டிருக்கா இல்லையாங்கிறத. 1/2 மணி நேரம் தான் ஆகுது. 1/2 மணி நேரத்துக்குள்ளே மீன் மாட்டிருக்குமா என்னங்கிறது தெரியல நம்மளே. பார்த்திங்கன்னா தூக்கி பார்த்துருவோம், மீன் இருந்தால் மட்டும் நம்ம கரை கொண்டு போடுவோம். கணக்கு பார்த்தீங்களா, உங்களையே பார்த்தீங்கன்னா நல்ல ஆழமாக தான் இருக்குன்னு பாருங்கள். நம்ம போட்ட பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஸ்டாப்புக்குள்ளே. பார்த்தீங்கன்னா தூக்கி பார்த்துருவோமா. நம்மளே பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிருக்கு, தெரியுதா உள்ளக்க மீன் மாட்டிருக்கிறது. ஜல்லிக்கண்டு பேரும் ஜல்லிக்கண்டையாக மாட்டிருக்கு நண்பர்களே. உள்ளே தெரியும் பாருங்க, ஜல்லிக்கண்டு தான் மாட்டிருக்கு, கொஞ்சம் தான் மாட்டிருக்கானா. சரி, திரும்ப அப்படியே வச்சுருவோம். ஏன்னா வெளியில் எடுத்தோம்னா வந்து நம்ம போட்ட மாவுலாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளக்க இருக்கிறது. அப்படியே பார்த்திங்கன்னா அங்கனே வச்சுருவோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பெஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து வெறும் ஜல்லிக்கண்டை மாட்டிருக்கு. ஜல்லிக்கண்டை பார்த்திங்கன்னா வளர்ந்த கண்டை அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன மீன் கொஞ்சம் தான் மாட்டிருக்கு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் நண்பர்களே மீன் மாட்டிருக்கா அப்படிங்கிறத. நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறத. ஆனால் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது மீன். அதுக்கு மேலே அவ்வளோதான் பார்த்திங்கன்னா மேலே மிதந்து வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்திங்கன்னா தின்னுக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாட்டிருக்குன்னு பார்ப்போம். 1 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு கரெக்டாக. உங்களே பார்த்திங்கன்னா முதல்ல மாட்டிருந்த அளவு தான் மாட்டிருக்கு. கரைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம. நண்பர்களே போன தடவை எப்படி மாட்டிருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் நண்பர்களே இந்த அடையும் மாட்டிருக்கு. இதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது, ஜல்லிக்கண்டை கொஞ்சம் தான் மாட்டிருக்கு. பார்த்தீங்களா, இது வந்து பகலில் மாட்டாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதுக்கு இந்த பாருங்க, ஜல்லிக்கண்டை மட்டும்தான் மாட்டிருக்கு. பாருங்க நண்பர்களே, ஒரு 4-5 மீன் தான் மாட்டிருக்கு. மாட்டிருந்த நம்ம எடுத்துட்டு திரும்ப போட்டனால பார்த்திங்கன்னா ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க, வீட்டில் காமிச்சிருப்பல பார்த்துருப்பீங்க. திரும்ப எடுத்துகிட்டு போட்டோம்னா பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சூப்பராக அவ்வளோதான் இருந்துச்சு. பாருங்க, ஒன்று பொத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிருக்கு. பொத்துக்கெலாம் போக முடியாது, இந்த ஓட்ட வழி எடுத்தால் மட்டும்தான். பாருங்க 1 2, ஆனால் கொஞ்சம் மாட்டுது, ஆனால் நிறையா மாட்ட மாட்டேங்குது நண்பர்களே. இவ்வளோதான் மொத்தமே இவ்வளோதான் மாட்டியிருக்கு நண்பர்களே. இதை வச்சு நம்ம எப்படி சமைக்கிறது பார்த்திங்கன்னா அது திரும்ப தண்ணியில் விட்டுருவோம். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு நண்பர்களே.
பார்த்தீங்கன்னா வேறு நைட்டு ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு திரும்ப மறுநாள் வந்து மாட்டுதா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து நைட்டு வந்து போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு மீன் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். அப்படி மீன் மாட்டலை அப்படின்னா இதோட வந்து வீடியோ முடிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா காலையில் போட்டோம்ல, காலையில் போட்டு பார்த்திங்கன்னா மாட்டலை. இப்போ பார்த்திங்கன்னா வந்து திரும்ப சாயந்தரம் வந்திருக்கோம். சாயந்தரம் வந்து போட்டுட்டு ஃபிஷ்ஷாப் ரெடி பண்ணிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்ப்போம். ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருக்கட்டும். இந்த வாட்டி எந்த அளவுக்கு மீன் மாட்டுதா அப்படிங்கிற ரெடி பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து பாருங்கள், திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திரும்ப செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சோறும் பிரெட்டு மட்டும் தான் போட போகிறோம். காலையில் போட்டு மாவு போட்டிருந்தோம். மாவு பார்த்திங்கன்னா அந்த மாட்டலை அந்தளவுக்கு ஒரு 4-5 கண்டை கொஞ்சம் தான் காலையில் காமிச்சிருப்பேன். பார்த்திங்கன்னா அந்த நைட்டுக்கு வந்து பிரெட்டும் சோறு மட்டும் தான் போட போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா காலையிலே போட்டு துணியாச்சு மாட்டலை. சரி, இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சோத்தா போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அடுத்த பார்த்திங்கன்னா வந்து பிரெட்டை வந்து தூளுதலாக பிச்சுட்டு உள்ளே போட்டுக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா தூளுதலாக பிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த போட்டுருவோம். காலையிலே மாட்டியிருந்தால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாம் பண்ணியிருக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா மாட்டலை. இன்றைக்கி மாட்டலைன்னா இந்த ஃபிஷ்ஷாக தொடக்கலாம் நண்பர்களே. அது என்னோட கடைசி ஷீப் மதியம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் கயிறு கட்டியிருந்தேன். பார்த்திங்கன்னா வந்து மழை வர மாதிரி வராது. கயிறெலாம் கட்ட வேணாம், மொத்தமாக டேரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து அப்படியே போட்டுருவோம். காலையில் பார்த்திங்கன்னா வந்து இந்த அந்தரில் போட்டிருந்தோம். அதே இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ போட்டுருவோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா செம ஆழமாக இருக்குது. ஓகே நம்பர்களையும் பார்த்திங்கன்னா அங்கேயே போட்டுருவோம். பாருங்க, பிரெட்டெலாம் பார்த்திங்கன்னா மேலே மிதந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி மிதந்தாத்தே பார்த்திங்கன்னா எல்லா மீனும் வந்து வரோம். ஓகே, உள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா வருவோம். ஒரு நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விடிய இங்கே கிடக்கட்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற மீன் பூரா வந்து உள்ளே மாட்டோம். காலையில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. பார்த்திங்கன்னா காலையில் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். அது என்ன போய் ட்ராவல் தூக்கி பார்ப்போம், அந்தளவுக்கு மாட்டிட்டுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா சூரியனை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. காலையிலே பார்த்திங்கன்னா வெளில நான் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். போய்ட்டு பார்ப்போம் அந்தளவுக்கு மீன் மாட்டிருக்கேன் அப்படிங்கிறத. தண்ணி போயிட்டுருக்கு. தண்ணியை பார்த்திங்கன்னா வச்சிருச்சு மழை வெள்ளனால. இல்லைன்னா அந்த இடத்துல நிறையா போயிட்டுருக்கோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராப் பார்த்திங்கன்னா இந்த கணக்கு வாங்க தூக்கி பார்ப்போம். மீன் மாட்டியிருக்காங்க. எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. ஏன்னா நைட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக கிடந்துச்சுல, எந்த அளவுக்கு மீன் மாட்டிருக்குன்னு தெரியல நண்பர்களே. ஒரே சத்துங்க அந்த இடத்துல கிடக்கு. நண்டு அத்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைத்தை. நண்டுக்கு தெரியுது நண்பர்கள். இங்கே பாருங்க, ஏன் ஒரு நண்டு தெரியுது இல்லை நண்பர்களே. ஒரு நண்டு இங்கே பாருங்க, நண்டா பாருங்க. மீனுக்கு ட்ராப் போட்டால் நண்டு வந்து வந்துருச்சு நண்பர்களே. ஆத்தாடி அத்தா நண்பர்களே, ஏகப்பட்ட நண்டு நண்பர்களே. ட்ராவல்னு சொல்லி போட்டு ஒரு நண்டா மாட்டிருக்கு நண்பர்களே. மீனே காணு. இந்த கிடக்காரங்க கீழே கிடக்காருங்க மீன் கொஞ்சம் 2 தான் கிடக்குது. நம்மட்டு வலையே வச்சுன்னா ஒடிஞ்சிருச்சு நண்பர்களே, வெயிட் தாங்காமல். ஐயோ, கயிறுலாம் அத்துருக்கேன்னு நினச்சேன். எவ்வளோ நண்டு, ஆத்தாடி. நண்டு குழம்பு வச்சுறாங்க நண்பர்களே. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நண்டு மாட்டிருக்கு. மீனுக்கு மாட்டும் பார்த்தா நான் எதிர்பார்த்து வந்து மீன் கெண்டை கொஞ்சம் நிறைய மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா ஊருப்பட்ட நண்டு இருக்குது. வலையாக போச்சு நண்பர்களே. இது எப்படி எடுக்கிறது? சரி பாருங்கள், வலையை சுற்றி ஒரு 2 வரும். நம்மளுடைய ட்ராப் பாருங்கள், எந்த ஷேப்பில் இருந்தாலும் வெயிட் இழுத்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு. வர்ற மீன் பூரா பார்த்திங்கன்னா அதுவே தின்றுருக்கும் போல். 1-2 மீன் தான் பார்த்திங்கன்னா துளிக்கிட்டு கிடக்கு பாருங்கள். சரி பாருங்க, நண்டை பாருங்க, அத்தாடி. ஐயோ, விளாட கண்டா கொஞ்சம் நண்பர்களே. நான் நினச்சது இந்த மாதிரி மீன் தான் மாட்டோம்னு நினச்சேன். இந்த மாதிரி மீன் மாட்டோம், நம்ம வச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா இங்கே வேறு நண்டா கிடக்கு. சரி பாருங்க, நண்டு பயில் கடா. இவன் நண்டு இலையின் பாருங்க. சரி வாங்க, நண்டாச்சும் முடிச்சு கொண்டு குழம்பு வைப்போம். ஊருப்பட்ட நண்டு இலையுங்க.
இங்கே பாருங்க நண்டு பூரா ஒரு ஓரத்துக்கு போயிடுச்சு. இது மாதிரி எப்படி ஒரு 20 நண்டுக்கு மேலே இருக்குது நண்பர்களே. இருங்க இங்கே பாருங்க சரிதா. நான் ஒன்றா பிடிச்சிட்டு கடைசியாக காமிக்கிறேன். ஏன்னா வந்து நண்டெல்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல வைக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கோம். பாருங்க எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். எல்லாம் கருன்னு நிற்கிது. வயல் நண்டு அம்புட்டு வந்து வயல் நண்டுலாம் ஆற்று நண்டு. பாருங்க நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே நான் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறையா மீன் மாட்டியிருக்கோம். நிறையா மீன் உள்ளே மாட்டினோன்னே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு வந்துருச்சு உள்ள. அப்படியே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சுட்டு. அதனால தான் இல்லைன்னா இப்போ நண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது நண்பர்களே. மீன் ஃபஸ்ட்டு மாட்டி மீனை திங்கிறதுக்கு தான் நண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பை நண்டு, ஒரு பிளாஸ்டிக் பைக்கு ஒரு பை மகர நண்டு இருக்குது. அடிக்குது. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வந்து விஸ்ட்ராப்பில் வச்சு மீன் மட்டும் தான் பிடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கி நண்டு மாட்டோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இவ்வளோ நண்டு மாட்டியிருக்கு நண்பர்களே. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மீன் மாட்டிருக்கு, மீனை சாப்பிட நண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக கிடந்துச்சுன்னா நண்டு இல்லாத இடத்துல போட்டு பாருங்கள். அப்படி நண்டு இருக்கிற இடத்துல போட்டுருந்தீங்கன்னா ஆற்றுல பார்த்தீங்கன்னா நண்டு இல்லைன்னு தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ நண்டு மாட்டோம். மீன் பார்த்தீங்கன்னா அந்த 4-5 தான் மாட்டினுச்சு. நான் உங்களுக்கு காமிச்சிடல, அது மட்டும் தான் நான் மீன் ஓகே நண்பர்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நண்பர்களே. எனக்கே இது ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கலாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து நண்டு மாட்டிருக்குது. நண்டு குழம்பு வைக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் நண்டு குழம்பு வச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த நண்டு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிடுச்சுன்னா நான் மீன் மாட்டினுச்சுன்னா மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வத்தில் இருந்தேன் நண்பர்களே. எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வத்தில் வந்து தடப்புற மாதிரி பார்த்தீங்கன்னா நண்டு மாட்டிடுச்சு. நண்டு குழம்பு வச்சு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நண்டு குழம்பு வைப்போம். இந்த வீடியோ கமெண்ட் வர்ற பொறுத்து நண்பர்களே அடுத்த வீடியோ வந்து நண்டு குழம்பு வைக்கலாமா இல்லை நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, டாடா, பாய்.